வாங்க வாங்க வாங்க, ஓடி வாங்க. ஏண்டி ஏண்டி நேரம் ஆயிடுச்சா இன்னைக்கு? சரி சரி. ஓடி வாங்கடா ஓடி வாங்கடா. இப்படி வாம்மா இப்படி வாம்மா இப்படி வாம்மா. எப்படிம்மா இங்கே வாம்மா, இங்கே வா இங்கே வா இங்கே வாமாட்ட. வா வா வா. போ போ இங்கே வா. போ. நீ எங்கம்மா உள்ளார வரப்ப? வா போடு. இறங்கு 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 இறங்கு. போடியம்மா இங்கே வா. அம்மா பின்னாடி வா வா. ஒடியா ஒடியா. உங்க அம்மா இன்னும் வரலையாடி? இருக்காம்மா இங்கே வா. இருக்கு இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா. இங்கே வந்து போகிறம்மா. கோடி. என்னம்மாடா தெரியல உனக்கு? அங்கே இதில் வச்சுருக்கேன் பாருங்கள், டிவி ஸ்டாண்டில். அவங்க வந்து பேசுகிற சத்தம் கேட்டுச்சா, அதனால் காளையன் கத்துறாரு. குட்டிங்க மட்டும் ஆரோக்கியமாக இல்லைன்னு வச்சிங்களேன். அந்த ஆரோக்கியமாக இல்லாத குட்டி மட்டும் தனியாக தெரியும். ஆரோக்கியமாக உள்ள குட்டிலாம் குட்டுன்னு ஓடி போய் அவங்க அம்மா எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டோம். அதுவே கொஞ்சம் நோஞ்சா நாட்டம் உள்ளது வந்து தேடும், ரொம்ப நேரம் வரைக்கும் தேடும். அப்புறம் நம்ம தான் பிடிச்சி கொடுக்கணும். மயில் பிள்ளை ஒன்று மட்டும் விட்டுது. என்னம்மா பால் அவங்க அம்மா கொடுக்கலன்னா என்கிட்ட வந்துடுவாங்க. இதோ விட்டுது பாரு. அங்கே வாடா, இங்கே வா இங்கே வா. அம்மா கூட வா. முடியா இங்கே வாடி, இங்கே வா இங்கே வா. அவனை முட்டிடுவாங்க. வாங்க. அவங்க ரெண்டு பேரும் தனியாக இறங்கி குடிச்சிட்டாங்க. ஏம்மா எங்கே அழகி தோ வருதுடியே? என் அழகி தங்கம். இங்கே ஓட்டியாங்க இங்கே ஓட்டியாங்க. அம்மா தோரா பாரு. அம்மா இங்கே இருக்கு பாரு. அம்மா இருக்கு பாரு. அம்மா பிள்ளை அப்புறம் என்னம்மா? பார்த்து பார்த்து. கீழே கீழே இறங்கு கீழே இறங்கு. கீழே இறங்க விட்டு. அம்மா ஆடு வந்து முடிக்கிட்டு கிடந்துச்சு அழகிய, அதனால் அது பால் கொடுக்க மாட்டேது பாருங்க. உனக்கு என்னம்மா? அங்கே ஒருத்தனை பாருங்க, சர்க்கஸ் காமிச்சிட்ருக்காரு. உனக்கு இருடி, நான் யாரையாச்சும் பிடிச்சிட்டு தரேன். அது ரெண்டும் குடிச்சிட்டு அவனை வர இரு. உனக்கு டெய்லி வேறு யார்ட்டையாச்சும் தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. என்னதான் நம்ம வேறு யார்ட்டையாச்சும் பாலை பிடிச்சிட்டு கொடுத்தாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா அது அம்மாட்ட குடிக்கிற மாரி வர மாட்டேங்குது. விளாட்டும்டி விளாட்டும் பிள்ளை விளாட்டும். என் சைடே நம்ம ஒரு ஆட்டுக்குட்டிக்கு மட்டும் இன்றைக்கி பேர் வைக்குமா. இவன் பேர் வந்து இவன் வந்து பொட்டைக்குட்டி. இவன் வந்து காலையில் 5:30 மணிக்கு போட்டான். நம்ம தாலாட்டு பெற்றதோட தங்கத்தோட தங்கம். சரியா? இவங்க வந்து பொட்டைக்குட்டி. இவங்களுக்கு பேர் வந்து தாமரை அப்படின்னு ஒருத்தவங்க பேர் வைக்க சொன்னாங்க. எனக்கு பேர் வந்து அந்த பேர் பிடிச்சிருந்துச்சு. காலையில் போட்டதுனால 5:30 மணிக்கு போட்டதுனால இவனுக்கு வந்து பேர் வந்து தாமரை அப்படின்னு வைக்கலான்னு இருக்கேன். நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் கமெண்டில். உங்கள் பேர் வந்து தாமரை. தாமரைக்குட்டி. ஐயோ தாமரைக்குட்டி. இவங்களுக்கு பேர் வச்சாச்சுப்பா அன்னைக்கு. நம்ம சைடு தங்கத்தோட பேர் தாமரைக்குட்டி. அம்மா அம்மா பேர் வச்ச குஷியோ? அப்படி எப்படி
பேர் பிடிச்சிருக்காடி சைடுமா தாமரைக்குட்டியே தாமரைக்குட்டி தாமரைக்குட்டி கீழே வந்துடாதீங்க. ஆடு வந்து ஓட்டிகிட்டு போகணும் அப்படின்னாங்க. வெயில் வந்துடுச்சு, நம்ம பிடிச்சி புள்ளார போட்டுடலாம். இன்றைக்கி வந்து விளையாட்டுலாம் முடியாது, ஏன்னா லேட்டாக வந்துட்டேன் நான். தாமரைக்குட்டி அவங்க வந்து ஒரே ஒரு பேர் தான் சொல்லியிருந்தாங்க, தாமரை அப்படின்னு பேர் வைங்க அப்படின்னு. அது எனக்கு அந்த ஒரே ஒரு பேர் நல்லா பிடிச்சிருந்துச்சு. இவன் போட்ட அன்றைக்கி தான் அதையும் சொல்லியிருந்தாங்க. அதனால் இவன் பேர் வந்து தாமரைக்குட்டி அப்படின்னு வச்சாச்சு. இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, எல்லாத்துக்கும் அப்படியே ஒன்றா வச்சுட்டு வந்துடலாம்ப்பா. இதில் பேர் வைக்கிறதுல என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா, அதில் யாரையாச்சும் விட்டுட்டு வச்சா வருத்தம் பட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு கஷ்டம் இருக்குது. நமக்கு பிடிச்ச பேராக வைக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும், அதாவது அந்த கமெண்ட் பண்ண பேர்லேருந்து செலெக்ஷன் பண்ணி வைக்கலாமா அப்படிங்கிறதும் தெரியல. எல்லோரும் கோச்சிப்பாங்களே, நம்ம வேறு எல்லாருக்கும் வைக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். என்ன செய்யலான்னு ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த பேர் வைங்கக்கா அந்த பேர் வைங்கக்கான்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் எதை விடுறது எதை வைக்கிறதுன்னு குழப்பத்திலே இருக்குது. பண்ணையில் எத்தனை கிடா குட்டி வச்சுருக்கீங்க, அதாவது பெரிய கிடா எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம பெரிய கிடா வந்து நம்ம தங்கப்பிள்ளை மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கார். அடுத்தது நம்ம உடுக்கையோட பிள்ளை 3 குட்டி போட்டான் இல்லையா, அதில் வந்து ஒன்று விட்ருக்கோம். மற்றபடி நார்மலான கிடா தான் இருக்குது. ஆட்டுக்காக உள்ளவர் இவர் மட்டும்தான். கெத்தா படுத்துருக்காரு பாருங்க. என்னை பற்றி பேசுகிற நீனே அப்படின்ட்டு. சரி, நம்ம ஆட்டுக்குட்டியெல்லாம் பிடிச்சி உள்ளார போட்டுடலாம்ப்பா. அங்கே உள்ளார ஓடியாங்கடி, அம்மாவுக்கு இடுப்பை வலிக்கண்டி. ஏறுங்கடி மேலே ஏறுங்கடி ஓடியாங்கடி ஓடுங்க. ஐயோ வரமாட்டானோ எனக்கு தெரியும். போங்கடா நான் தான் போகலாம், எவனும் வரமாட்டானோ. கதவை சாத்திடும் ஃபஸ்ட்டு. பாடி தங்கம். இவன் வந்து நம்ம உடுக்க பிள்ளையோட பிள்ளை. இவனை வச்சுக்கிட்டு வேறு ஒன்றுக்கு பாலை ஊட்ட விடணும். இவன் இல்லைனா கொடுக்காது அது அம்மா. நம்ம எந்த ஆட்டுக்குட்டியை வந்து பால் ஊட்ட விட்டாலும் அந்த ஆட்டுக்குட்டி வந்து அதுக்கிட்ட வந்து மூஞ்சிக்கிட்ட காமிச்சா தான் ஓட்டுறதுக்கு கூடும். இல்லைன்னா நீங்கள் போது ஆட்டை கூட பிடிக்க முடியாது. ஆடுன்னு சொல்லுவோம், ஆனால் அதை பிடிக்கிறதுக்கு அவ்வளோ வலு வேணும். இப்போ வாங்க எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளார போட்டுடலாம். நம்ம எல்லாத்தையும் தூக்கி உள்ளார போட்டாச்சுப்பா. நம்ம ஆடுங்களும் மேய்ச்சலுக்கு போகிறாங்க. தழை வைக்கணும் ஆட்டுக்கு. ஓட்டி விட்டுட்டு தழை வைப்போம். அவங்க அம்மா வந்து கூப்பிட்றாங்க. அவங்க கீழே இறங்கி வாம்மா, நான் பால் ஊட்டணும், இறங்கி வா அப்படின்ட்டு. பிள்ளை கூப்பிடுறதுல கீழே வாயண்டா. இவங்க வந்து அவங்கள கூப்பிட்றாங்க மேயத்துக்கு போகிறதுக்கு. காளைக்குட்டி உங்களை கூப்பிடுது. காளைக்குட்டி கூப்பிடுது. அவங்க அம்மாவை கூப்பிட்டு ஊட்டிகிட்டு இருக்காங்க. ஓடுங்கள். எதுக்கு ஒரு ஃபோன் அடிங்க. சரி. ஏண்டா என்னாச்சு, எல்லாம் இங்கே நிற்கிறீங்க? என்ன இங்கேயே வேடிக்கை பார்த்து நிற்கிது எல்லாம்? வாங்கடா. ஒன்றும் இல்லடி, போங்க போம்மா. மயில் நிப்பா, அப்போதான் வருவானே எல்லாம். ஒன்றும் இல்லை, போங்கடா. போ மயிலே.
குறுக்க ஒரு நாய் வந்துடக்கூடாது, ஒரு அணில் ஓடிடக்கூடாது. ம்